திடீர் உணர்ச்சி வசப்பட்டால், அதன் முன் நம் திறமையும், அறிவும் தோற்றுவிடும் என்பதற்கு அழகான கதை ஒன்று உண்டு. மிக அழகான கிராமம் ஒன்றில் அதிக திறமையும், உயிரோட்டமான சிலைகளை வடிக்கும் திறனும் கொண்ட ஒரு சிற்பி ஒருவர் இருந்தார். அவருடைய மரணம் அவரை நெருங்கி வருவதை அவர் அறிந்தார். ஆக யமதர்ம ராஜாவிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள, தன்னைப் போலவே உயிரோட்டமான 100 சிலைகளை அவர் செய்து, சிலைகளோடு சிலைகளாய் அவர் நின்றிருந்தார். யமதர்மராஜாவும் வந்து ஒவ்வொரு சிலையாக பார்த்தார். யார் மனிதன், யார் சிலை என்று அறிய முடியாமல் அவர் தவித்தார். இறுதியில் அவர் சொன்னார், "என்ன இருந்தாலும் சிலைகள் ஒவ்வொன்றும் ஒன்று போல் தோன்றினாலும் அனைத்திலும் ஒவ்வொரு குறை இருந்து கொண்டே தான் இருக்கிறது. பார்த்தாலே தெரிகிறது. என்ன சிற்பி இவன்? மிகப்பெரிய பிரபலமானவன் என்று பீத்தல் வேறு" என்று எகத்தாளமாக கூற, சிலை போல் சிலைகளிடம் மறைந்து நின்றிருந்த சிற்பி திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு வெளியே வந்து, "எங்கே எங்கே என் சிலையில் குறை? அந்த அளவு உயிரோட்டமாக பண்ணியிருக்கிறேன், தத்ரூபமாக பண்ணியிருக்கிறேன், எங்கே அதில் குறை கண்டீர்?" அப்படி என்று கேட்க, யமதர்மராஜா சிரித்துக்கொண்டே, "உன்னைத்தான் தேடினேன். சிலைக்கும் உனக்கும் வித்தியாசம் தெரியாமல் உயிரோட்டமாகவே படைத்திருக்கிறாய். ஆனால் என்ன செய்வது? உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு வர வேண்டுமே, அதற்காகத்தான் அப்படி கூறினேன்" என்று கூறி பிடித்துக்கொண்டு போய்விட்டார். யமதர்மராஜனின் கையில் சிக்கிய சிற்பியோ, ஐயையோ, சற்று நேரத்தில் தனது மதியிழந்து, தனது திறமையும் திட்டமும் எல்லாம் தான் ஒரு நொடியில் ஏற்பட்ட உணர்ச்சி வசப்பாட்டினால் எல்லாம் இழந்து விட்டோமே என்று பரிதாபமாக யமதர்மனை பார்க்க, யமதர்மனோ, மனிதன் இவ்வளவு திறமை இருந்தாலும், தேர்ச்சி இருந்தாலும் ஒரு நொடியில் உணர்ச்சி வசப்பட்டு அனைத்தையுமே இழந்து விடுகிறான். சரி, வா போகலாம் என்று அழைத்துச் சென்றார்.